குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நேற்று கோவையில் நடந்த சம்பவம். தொழிலதிபர் சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அவர் நிர்பந்திக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவருதாக ஃபாலோ பண்ணி நான் எப்படியாவது பார்க்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி கேட்டதாகவும் வானதி சீனிவாசன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாள் கூட போய் ஜிலேபி சாப்பிட்டதுல கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. விவரங்களை பார்க்கலாம். 17 நாள் அமெரிக்கா பயணங்க. ஆனா முதலீடு வந்து 7616 கோடி தானா அப்படின்னு ராம்தாஸ் கேட்டிருக்காருங்க. பலாக்கா கொண்டு வரான்னு நினைச்சா வெறும் கலாக்காவை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டாருங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்பியதும் திமுகவில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா, இந்த பருத்தி மூட்டை கதை மாதிரி ஆயிட போது குடோன்லயே இருந்திருக்கலான்னு எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப பார்த்துக்கிடுங்க. இங்க பாலியல் பலாத்காரம் அதிகமாயிட்டு இருக்கு. இதை எதிர்க்கணும்னு சொல்லி அதிமுக சார்பா இபிஎஸ் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 24ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். நாங்களும் இருக்கோம், நாங்களும் ரவுடி தான், நாங்களும் அரசியல் நடத்துறோம் அப்படின்றதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க. நேற்று சென்னை மாநகரின் பெரும்பாலான இடங்கள்ல மின் தடை 10 மணிக்கு போச்சு, 2 மணிக்கு தான், அதுக்கு மேலதான் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எப்பாடுபட்டாவது நாங்கள் சரி பண்ணி இருக்கிறோம், போர்க்கால அடிப்படையில் நாங்கள் வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாயும் ஒரு செங்கோலையும் கொடுக்க போனாங்க. ஆனா விடுவோமா அப்படின்னு சொல்லி அப்படியே அலாக்கா தூக்கி வெளியே போட அந்த அம்மாவும் போராடி வந்து கொடுத்துருச்சுங்க. என்ன பண்றது, காங்கிரஸ்னாலே கலவரம் தாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். நேற்று நடந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியா, நீட்சியா, இல்ல முடிவா அப்படின்றது தெரியல. அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய தலைவர் வந்து ஓனர் சீனிவாசன் அவர்கள் மாண்புமிகு, அதாவது நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஹோட்டல்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்கிறார். நேற்று நடந்த சம்பவம் நான் ஒரு மாதிரி பேசினேன், அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஜனரஞ்சங்கம்ன்ற மாதிரி வேற மாதிரி ட்ரோல் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. இதுவே வந்து நீங்க மிரட்டி இருக்கிறீங்க. ஹோட்டல் அதிபர் மிரட்டப்பட்டார். தமிழக தொழில் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு எப்படி அன்னபூர்ணா ஹோட்டல் சிறு குறு தொழில் முனைவோர்களை வந்து நசுக்குது, பெருமுதலாளிகளுக்கெல்லாம் கடன் தொகையெல்லாம் நீங்க தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து ஒருத்தர் பொங்கி இருக்காரு ட்விட்டர்ல. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, இங்க பிஜேபி காரங்க போட்டிருக்காங்க, நீ ஒரு தொழிலா பண்றீங்க, நீங்க பேக்கரி வச்சிருக்கீங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கீங்க, ஹோட்டல் வச்சிருக்கீங்க. நேத்து பேசணும், டாக்ஸ் அதாவது வேரி ஆகிறது அதனாலதான் அப்படின்னு போட்ட அப்புறம் தான் அதெல்லாம் படிச்சு அவர் திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க. மேடம் வானதி சீனிவாசன் மேடம் என்னன்னா, அவருக்கு போன் அடிச்சுட்டே இருக்காப்பா. சாயந்தரம் முடிஞ்சிருக்கு, மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் நைட்ல இருந்து போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம் வானதி சீனிவாசன் மேடத்துக்கு. நான் மேடத்தை எப்படியாவது பார்க்கணும், யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், எப்படியாவது நான் பார்க்கணும், நான் நேரில் பார்த்து சாரி கேட்டே ஆகணுன்ற மாதிரி கேட்டாரு. சரி, இது நடந்துதா, எதிர்கட்சிக்காரங்களா இதெல்லாம் இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. சரி, அப்படி இல்லைன்னா ஒரு மறுப்பு தெரிவிக்கலாம். மிரட்டினாங்கன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கேட்டு அவர் ஹோட்டல்ல அவர் பர்சனலா சந்திச்சு மன்னிப்பு கேட்டதை வீடியோ வெளியிட்டதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுமே இது எங்க சைடுல வந்து தொண்டர்கள், அதாவது பினான்ஸ் மினிஸ்டரை வந்து ஒரு மாதிரி கேள்வி கேட்டு ஒண்ணுமே தெரியல ஊருகா மாமி அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வேர்டு அவங்கள யூஸ் பண்ணாங்க. அதனால வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேடத்தை இங்க கூட்டு வரதுக்காக கிட்டத்தட்ட 1 மந்த் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி பத்தி பேசுறது ஒரு ஆக்கப்பூர்வமா யாராவது பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, வந்தது கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி இப்படிலாம் பண்ணீங்கன்னா எப்படி? ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுமே நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா, முதல்வர் ஸ்டாலின் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயக்குமார் அவர் வேற சொல்லிட்டாரு, இன்மேல பாஜக வளர்ச்சியே இல்லைங்க, அன்னபூர்ணாவை கேள்வி கேட்டீங்கல்ல, இன்மேல வளர்ச்சி இல்லைன்னு அவரு ஒரு பக்கம் போய் இன்னொரு கேள்வி கூட தான் கேட்டாங்க. உங்க ஹோட்டல்ல எல்லாம் பார்க்கிங்கே இல்ல, நீங்க எப்படி நடத்த முடியும், நடத்துறீங்க அதையும் மீறி நடத்துறீங்கன்னா நீங்க திமுக காரன்ற மாதிரி சொன்னாங்க. அவர் நான் எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா,
வானதி மேடம் வந்து அன்னபூர்ணால வந்து ஜிலேபியும் காரமும் காஃபியும் சாப்பிட்டு போவாங்க. அவங்களே கேட்பாங்க, ஜிலேபி அதாவது ஸ்வீட் வந்து வட மாநிலங்கள்ல அதிகமா சாப்பிட்றதுனால அதுக்கு 5%, காரத்துக்கு 18% போட்டிருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொன்னதா சொல்றாங்க. ஒரு நாள் கூட அங்க போய் நான் ஜிலேபி சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு கவுன்சில் கூட்டத்துல ஒரு தன்னுடைய குறைகளை சொல்றதுக்கு போது இப்படி வந்து வந்தாங்க, பேசுறாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சுன்னு தெரியல. எல்லாம் பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லபடியாக சுமூகமாக முடித்து வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவரும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையுமே மத்திய அரசு எதிர்க்கிறோம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு தனி மனித தாக்குதலா நடத்துறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மறைமுகமான கருத்துக்களும் உருவாயிட்டே இருக்கு. கண்டிப்பாக இது சீக்கிரம் சுமூகம் முடிக்கலாம் நினைத்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை சீக்கிரம் அடக்குவதற்கு முயற்சி செய்யவில்லை. அது வந்து இன்னும் பெட்ரோல் ஊத்திட்டு ஒயிட் பெட்ரோல் இல்ல, இது கிளியர் ஆகுது. 72% டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வருதுன்ற ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே இவங்க என்னென்ன விஷயங்கள் வைக்கிறாங்களோ அதெல்லாம் கிளாரிட்டி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து. 17 நாட்கள் அமெரிக்கா பயணங்க. ஆனா வெறும் 7611 கோடி தான் கொண்டு வந்திருக்கீங்க. சுற்றுப்பயணம், இன்ப சுற்றுலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. நாம ஏங்க சொல்லணும்? அவர் வந்து என்ன சொன்னாரு? அவரு நம்ம இன்னும் அரசு சொல்றோமோ அதுதான் நம்ம செய்யணும் இல்லையா? பயம் இருக்கு. ஆமா, விளம்பரம் எல்லாம் வந்து செய்வோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம், விளம்பர அரசுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த 7616 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்களே, என்னங்க இந்த அமௌண்ட்டு? உங்களோட ஜெகத் ரட்சகனே ஃபைனு 900 கோடிங்க அப்படின்னு எல்லாமே கலாய்க்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்ட்டு ராம்தாஸ் அவர்களே சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இன்ப சுற்றுலான்றலாம் சொல்லப்பட்டாலும் கூட நான் சுற்றுலாவில் வந்து சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? 7616 கோடி சொல்றதுக்கே எவ்வளவு 30 செகண்ட் ஆகுதுல்ல? சொல்லாதீங்க. 7616. இதுதான் வந்து காழ்ப்புணர்ச்சிங்க. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தன்னுடைய உடல் நலத்தையும் வருத்தி கொண்டு அவர் அமெரிக்கா சென்று அங்கு பல ஃபோர்டு கம்பெனி மூடிட்டு போயிடுச்சாங்க. அவங்கள வந்து வத்தலை பாக்கு வச்சு இல்ல அவங்களுக்கு பிடித்த ஏதாவது வச்சு அவங்களை கூட்டு வரானாங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் எப்படி பேசுறீங்க? நீங்க அதான் சைக்கிள்லாம் ஓட்டி போஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு. என்னன்னா எல்லாம் நீங்க சொன்ன பல கம்பெனிகள் இங்கே இருக்கிறதா, இதுக்காக முதலமைச்சர் உடலை வருத்தி கொண்டு அமெரிக்கா வந்து 17 நாள் போறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. பக்கத்துல தெலுங்கானா, அவங்களுமே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக ஆன உடனே அவர் வந்து அமெரிக்கா போனார். 8 நாள் தான் போனாரு. 25,000 கோடி அப்படியே அல்லக்கா தூக்கி வந்துட்டாரு. எல்லாமே புதிய முதலீடுகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த பக்கம் கர்நாடக முதலமைச்சர் அவர் என்ன ஒரு குழு அனுப்பிச்சாரு. அவங்க போய் பார்த்தா அவங்க ஒரு 32,000 அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஏஐல பல தொழில்கள் அங்க புதுசா உருவாகி இருக்கு. இதை தாண்டி மகாராஷ்டிரா அவங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு எக்ஸ்போ நடந்திருக்கு. அதுல எல்லாம் பார்த்து பயங்கரமா எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடிக்கு பக்கமா அங்க வந்து முதலீடுகள் ஈர்த்து வந்தாங்க. அதே அமெரிக்காவில தான் வந்திருக்கு. நீங்க போய் 17 நாள் இருந்து 7616 சொல்லி புள்ளி விவரங்களோட செம்மையா கேள்வி கேட்டிருக்காரு. முழுக்க ஆர்டிகிளை படிச்சீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது. ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவுல ஒரு மாற்று மென்பொருளாகவும் மாற்று அடுத்த கட்டத்துக்கு 4ஆம் தலைமுறை தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது அதற்கான ஆராய்ச்சிகள் அதனுடைய முதலீடுகள் அப்படிங்கிறது பரவலா உலகம் முழுக்க ஏற்படுது. அது எல்லா நகரங்கள்லையுமே முதலீடு செய்வது அப்படிங்கிறது இயற்கையா தானா நடக்கக்கூடியது. அந்த முதலீடுகள் தான் இப்போ வந்திருக்கு. நீங்க புதுசா ஒண்ணுமே பிம்பிலிக்கு பிலாப்பியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் சொன்ன விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே வந்து இதெல்லாம் இருந்து மூடிட்டு எல்லா பாதி கம்பெனி கிண்டியில் தாங்க இருக்கு. அங்கே போய் பேசியே நீங்கள் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கலாமே, எது அமெரிக்கா வரை போயிருக்கீங்க என்ற கேள்விக்குறியெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய சாதனையாகவே இது திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. போஸ்டர்லாம் நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மாநிலங்களுள்ள பட்டியலில் பேரே இல்லை தமிழ்நாடு. கேரளா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுவுமே நம்ம கூடுதலாக எடுத்துக்கணும். விளம்பரங்களை வச்சே எப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும், மக்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையிலிருந்து மக்களுக்கு தெளிவா புரியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல கால் எடுத்து அப்படி வச்ச உடனே திமுக நடக்கும் பாருங்க அதிரடியான மாற்றங்கள் அப்படின்னு பொடி வச்சு பேசியிருக்காரு. மூத்த அமைச்சர், தன்னை யாராலும் தொட முடியாது, கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் ஐயா. ஏன்னா கண்டிப்பா இது வந்து ஆரம்பிச்சு வச்சு ரஜினி நினைக்கிறேன் இல்லையா? அப்படி பார்த்தா அவர் விக்கெட்டுக்கு தாங்க ஆபத்து. ஆமாங்க, அது ஆரம்பிச்சு வச்சு ரஜினி ஆரம்பிச்சு இவர் பதிலெல்லாம் சொன்னாரு. அப்புறம் வந்து போறதுக்குள்ள அமெரிக்கா போறதுல சமாதானம் படுத்திட்டு போனார் இல்லையா? சார் ஏதோ கொளுத்தி போறாரு அப்படிலாம் இல்ல. பூத்துல வந்து நீங்க கடைசி ஓட்டு விழுற வரைக்கும் எங்கேயுமே போக கூடாது.
பூத்துல நீங்க அங்கேயே தான் இருக்கணும். ரெண்டாவது, பூத்துல இருக்கக்கூடிய முகவர்கள் வந்து பழைய ஆட்கள் சரியா செயல்படுறவங்கள தூக்கி அடாசிட்டு எல்லாம் புதுசா போடுங்கப்பா, இளைஞர்களா போடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காரு. ரெண்டாவது 15, 16, 17 திமுகவினுடைய மூப்பரு விழா. அது இல்லாம என்ன சொல்லிருக்காரு, முடியல அந்த 3 நாள் இன்டர்நெட்ல நீங்க எங்க போய் தட்டினாலும் அதுதான் வரும். புதுசா வர்றவங்க பதவி எதிர்பார்க்காதீங்க, வேலை செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் கொடி பிடிச்சி ரத்தம் சிந்தனவெல்லாம் இருக்கான், அவனையும் ஒதுக்கிட முடியாது, உங்களையும் நாங்கள் ஒதுக்கிட முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து இருங்க, உங்களுக்கும் பொறுப்பெல்லாம் வழங்கப்படும். ஆனால் இளைஞர்கள்லாம் அணிதிரண்டு வாருங்கள், உங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. கதிரானந்த பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. பெரிய மாற்றம் வந்தவொன்னு அதிரடி மாற்றம் அப்படின்னு இருக்காரு. ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இது எப்படி தெரியுமா இருக்கும், பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே ஐயா அப்படின்ற மாதிரியான காமெடியை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, இது அங்க வச்சுட்டியா அங்க இருக்கா அதுக்கு இங்க வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், பெருசா ஒன்னும் இருக்காது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிகரிக்கும் பாலியல் குற்றங்கள்ங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போன்ற நிகழ்வுகள், அப்புறம் மகேஷ் அன்பில் புல்லாமொழி விஷயங்கள்லாம் அப்படி பரபரப்பா வந்துட்டு இருக்குல்ல, வெளியவே வரலையே. பத்திரிகையை முழுசா படிச்சாதான் எங்கேயாவது ஒரு பெட்டி செய்தியா வரும். அது கிருஷ்ணகிரி மேட்ரு கொஞ்சம் பெரிய லெவலில் போச்சு. இப்போ அந்த வந்து கோர்ட்டே சுமோட்டோ போட்டு அந்த விஷயங்களை எடுத்துருக்குது இல்லையா, அந்த சூழ்நிலையில பார்க்க போகும்போது இபிஎஸ் பார்த்தாரு, சம்திங் வி வாண்ட் டு டூ. அதாவது ஒரு காமெடி என்னன்னா, டிபி கஜேந்திரன் சார் ஒரு காமெடி சொல்லுவாங்க, நான் நிக்கிறேன் அப்படிம்பாரு. அது மாதிரி எதிர்க்கட்சி அதிமுகங்கிற மாதிரி. அதே மாதிரி அவரு வர்ற செப்டம்பர் 24 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்வை நீங்க பார்த்தீங்கன்னா, இதை நாங்க வந்து திமுகக்கு டஃப் தரோங்க அப்படின்னு சொல்றதுக்கு வெயிட் யார் தெரியுமில்ல, ஓகி அடிச்சா 11.5 டன் வெயிட் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்றாரு. இதுதான் உங்க டக்கான்ற மாதிரி இருக்கு. எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு, எவ்வளவு குற்றங்கள் நடக்குது அது உங்களுடைய தார்மீக அடிப்படையில நீங்க எல்லாமே பத்திரிகைகள்ல கொண்டு போய் சேர்க்கணும், குறைந்தபட்சம் அறிக்கை விடுறதா உங்களா அப்படின்ற மாதிரி யாரோ கேட்டாங்களா என்னமோ தெரியல. 24ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. மகளிர் அணியின் சார்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மேடம் அவங்களுடைய தலைமையிலும், கோகுல இந்திரா மேடம் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா மேடம் அவங்களுடைய தலைமையிலுமே இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்து கலந்துக்கணும், திரளாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கேள்வி கேட்டது. பாலியல் குற்றங்களை நீங்க தடுக்கிறதுக்கும் இன்னும் போதை வஸ்துக்களை தடுக்கிறதுக்கும் என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா, சரியா நீங்க பண்ணல அப்படின்னா இதுக்காக குழு போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படின்றலாம் மேற்கோள் காட்டியிருக்காரு. எங்கெங்க என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற அப்படியே பட்டியலையும் அவர் போட்டிருக்காரு. எல்லாம் இருக்கட்டையா, சம்பவம் நடந்த போது தகவல் கிடைச்சி நீங்க தானே அதை வெளியில கொண்டு வரணும், புலனாய்வு பண்ணி பத்திரிகைகளா கொடுத்து அதை 2 நாள் கழிச்சு நீங்க அடாடே அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படியா நீங்க இருக்கிறது, நான் ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் அம்சமா நடப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்க பண்றா நீங்க தீய வேலை செய்யலன்னு எப்படி தெரியுதுன்னா, உங்க ஆட்சி காலத்துல பொள்ளாச்சி விவகாரம் நடைபெற்ற போது எப்படி பற்றி எரிந்தது, அடி வாங்குனீங்களே ஞாபகம் இருக்கா, மறந்துட்டீங்களா, அது மாதிரி நீங்க செயல்படாம இருக்கீங்களே, ஆனா அது மாதிரி லட்டு மாதிரி நிறைய காரணங்கள் கிடைக்குது, ஆனா அதை கூட நீங்க அப்படின்னு தான் எல்லாமே கேக்குறாங்க. இப்போ சென்னை மாநகரம் இருளில் மூழ்கியது. வணக்கம், செய்தி வாசிக்கிறேன்னு நினைக்க வேணாம், நேற்று அப்படிதான் நடந்துச்சு. சென்னை மாநகரத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் 10 மணிக்கு போச்சு, 2 மணிக்கு பல பகுதிகள் வந்துருச்சு, அதை தாண்டி பல பகுதிகளுக்கு வந்தது. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இதற்கான விளக்கத்தை ட்விட்டர்ல கொடுத்திருக்கார். அதாவது என்னன்னா, மின் ஊட்டி சார்ஜராங்க ஊட்டி விடுற மாதிரியா மின்ன, சரி ஓகே, சார்ஜர் போல இருக்கு, அதுல 2மே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துங்க. ஆனா வந்து என்னன்னு பாருங்க, அதில் ஒரு வந்து ஃபயர் ஆகி போச்சு, தீ பிடிச்சதுனால பண்ண முடியல, தீயா வேலை செஞ்சு உடனே நாங்கள் அதை சரி பண்ணி பைபாஸில் கொடுத்துட்டோம், வேற மாதிரி எடுத்து பைபாஸ்லனா பைபாஸ் ரோட்டில் இல்லை வேற வழியாக எடுத்துட்டு 2 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டோம், இன்னும் சரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, மின் நிலையங்கள் அலமாத்திலையுமே பெரிய அளவுக்கான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருக்காங்க. நைட்டு வந்து 10 மணிக்கு போன கரண்ட் 2 மணிக்கு தான் எல்லாரும் தூங்கல, ஒரு மாதிரி கடுப்பாகி டென்ஷன் ஆயிட்டாங்க மக்கள். சோசியல் மீடியாவே பத்தி எரிஞ்சுதுங்க. அவ்வளோ பேர் உங்க ஏரியா கரண்ட் இருக்கா, எங்க ஏரியா கரண்ட் இருக்கான்னு கேட்டுருங்க. ஆனால் வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா திமுகக்கும் கரண்ட்டுக்கும் எப்பவுமே பொருந்தாது. திமுக கரண்ட் ஆமாம், எப்பவுமே பொருந்தாது. ஏன்னா இதுக்கு முந்தினி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல ஆட்சி கவுந்ததே ஆற்காடு வீராசாமியால தான். மின்சாரம் பற்றாக்குறையால தான். முன்னாடியே ஒத்துக்கிட்டார். மின்சாரம் தான் காரணம் என்று எல்லாருக்குமே தெரியும். திமுக என்றாலே மின்சாரத்துக்கு இன்னும் நம்பிக்கை வரல மக்களுக்கு, மின்சாரத்து மேல ஒரு அப்படியே இருக்குதா இல்லையா திமுக ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே கடந்த கோடை காலத்துல இந்த பிரச்சனை வந்தது, கரண்ட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மின்னூட்டிகளும் சதி பண்ணுது மாதிரி. ஸோ இப்போ நேற்றும் அந்த பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. நேற்று இரவெல்லாம் ஒரே பிரச்சனை. ஸோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக நம்பலாம். வட சென்னையில செல்வ பெருந்தகை
காங்கிரஸ் தமிழ்நாடு கமிட்டியோட தலைவருக்கு 1 லட்சம் ரூபாயும் ஒரு செங்கோலையும் கொடுக்க முயற்சி நடந்தது. அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, கட்சிக்கு தானே கொடுத்துருக்காங்க. கட்சியும் அவரும் ஒண்ணுதானுங்க. என்னங்க ஐயா இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதே. இப்பெல்லாம் தலைவரும் கட்சியும் எப்போதே ஒன்றுதாங்க. அந்த வகையில் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் வாங்கலான்னு போகும்போது சரி, அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி கலெக்ஷன் எப்படி போடுவாரு? அது அந்த என்ன அக்கௌண்ட்ல போனா நமக்கு தெரியாது. வரும், பணம் வருமோ வராது. மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கும் போது அப்படியே பொங்குன்னு போகுனாங்க. இந்திய இறையாண்மையை காக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு தான் நாடாளுமன்றத்தில் இருக்கணும், செங்கோலா கொண்டு வைக்கிறீங்க நீங்க எப்படி அப்படின்லாம் ரொம்ப பயங்கரமான வாய்ஸ்ல ஹை பிச்சில் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தமிழக தலைவருக்கு செங்கோல் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு சிறுபான்மையினரை சேர்ந்தவர். அப்ப பாய்ந்து போய் பிடிச்சிருக்காங்க. எந்த பத்திரிகையிலுமே அவங்க பேர் வந்துச்சா அப்படின்றது நான் கேள்வியா வைக்கிறேன். ஆமா, நானும் தேடினேன், எங்கேயுமே அவங்க பேர் இவ்வளவு பெரிய நியூஸ் ஆயிருக்குது, ட்ரெண்டிங்ல இருக்கு, பிரச்சனை ஆயிருக்கு, வீடியோலாம் வந்திருக்குது. பட் அந்த பெண்மணியினுடைய பேர் அவங்க தெரியும் இல்ல, அவங்க யார் அப்படின்றது தெரியும் இல்ல, அது எந்த பத்திரிகையிலும் வராத மாதிரி பார்த்து கொண்டார்கள். யார் பார்த்து கொண்டார்கள் அப்படின்றது தெரியல. காங்கிரஸ் என்றாலே கோஷ்டி பூசலும் சட்டை கிழிகிறதும் அப்படின்ற மாதிரிலாம் குடும்ப சொத்தாக இருக்கும் நிலையில இதுவும் மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அப்படியே போன்ல பார்த்துட்டு இருந்தா பாருங்க, அப்படியே கோட் படத்தை அப்படியே செல்ல பார்த்துட்டு இருக்காரு போன்ல. அவ்வளவு பிஸியா இருக்காரு. எப்பவுமே ஆளுங்க தொண்டர்களா நிக்கிறாங்க. ஆமா, காங்கிரஸ்னாலே கலவரம் தான். ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் பாஜகவோட தலைவரா இருக்கும்போது சொல்லுவாரு, அதாவது எங்களுக்கு வார்த்தைகள் காதுல விழுந்தது. ஆமா, எங்களுக்கு பெற்ற அம்மா அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் நீங்க பி போட்டுக்கணும். அப்போ வெங்கையா நாயுடு சொன்னார் ஒரு வாட்டி, இது மாதிரி எங்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னா மற்றவங்களோட மோதக்கூடாதுன்னு தான் எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி போடுவாங்க. ஆனால் சத்தியமூர்த்தி போன ஏன் செக்யூரிட்டி போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சக்கூடாது அப்படின்னா செக்யூரிட்டியே போடுறாங்க அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக போட்டாங்க. யாருமே கை மேலேயே படலை, ஒன்லி வாய் தான், வாயில் மட்டும் தான் பண்ணாங்க. அப்புறம் அவங்க 1 லட்ச ரூபா அந்த செக்கையும் செங்கோல் நல்லா பெருசாகுதுங்க, இவ்வளோ பில்லர் மாதிரி இருக்குது, அப்படியே அது கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, நீங்கள் செங்கோலை வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அது கட்சி தலைவருக்கும் நம்ம வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி ஐயாவுக்கும் தெரியுமா, தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரி பல தலைப்புகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைன்ஸ். நன்றி.